அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சிலப்பதிகாரம். ஸோ இந்த சிலப்பதிகாரத்தில் 6th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. ஸோ இது மொத்தமாக சேர்த்து ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த வீடியோவிலேருந்து நாளைக்கு பண்ணாக்கா இதிலிருந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இது பண்ணாக்கா பார்ட் 1 வீடியோ தான். ஸோ பார்ட் 2 வீடியோ பண்ணாக்கா டிகிரி லெவலில் பண்ணாக்கா உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நமக்கு 6th புக்கில் இருக்குது. ஸோ சிலப்பதிகாரம் இயல் 2ல் இருக்குது. நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. அப்போது சிலப்பதிகாரம் எதை போற்றுகிறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். சரிங்களா? நிலவுடைய குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் போற்றுவது எது அப்படின்னாக்கா சிலப்பதிகாரம். அடுத்து இங்கே இளங்கோவடிகள் பண்ணாக்கா சொன்ன ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். ஸோ இது யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு மாமலை போற்றுதும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. போற்றுதும் அப்படின்னு வந்தால் யார் சொன்னது அப்படின்னா இளங்கோவடிகள் சொன்னது. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டனாங்க ஈஸியாக இருக்கும். அப்போ திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்போ எல்லாமே போற்றுதும் முடியுதுங்களா? ஸோ அப்போ பண்ணாங்க இது எல்லாமே இளங்கோவடிகள் சொன்ன கூற்று அப்படின்னு சொல்லலாம். இங்கே சிலப்பதிகாரத்துலேருந்து நமக்கு பண்ணாக்கா ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடல் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் நமக்கு வேறு என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா பண்ணாக்கா இந்த திங்கள் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா நிலவு. திங்கள் அப்படின்றது எதை சொல்கிறாங்க? நிலவு. அடுத்தது பண்ணாக்கா கொங்கு அப்படின்னா மகரந்தம். கொங்கு அப்படின்றது எதை குறிக்கிறதுனா மகரந்தம் குறிக்கிறது. அலர் அப்படின்னா மலர்தல். அலர்னாக்கா மலர்தல் அப்படின்னு சொல்லுவோம். திகிரினா ஆணை சக்கரம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். அடுத்து பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை. மேரு அப்படின்னா இமயமலை. நாமநீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல். நாமநீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னா கருணை. அலி அப்படின்னா எதை குறிக்கிறதுனா கருணை. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு கொஷின் வரலாம். அதுலேயும் பர்டிகுலராக நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த திங்கள், கொங்கு, அலர், சரிங்களா? அடுத்தது மேரு. ஸோ இதிலேருந்து பாருங்கள் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் யாருன்னா சோழ மன்னன். ஸோ அவனுடைய வெண்கொன்றை குடை குளிர்ச்சி பொருந்தியது. அவருடைய வெண்கொன்றை எப்படி இருக்குனாக்கா குடை குளிர்ச்சி போன்றது. வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அடுத்து அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். அடுத்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அத்தி மலர் மாலையை அணிந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். காவிரி ஆறு பாய்ந்து வலம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். காவிரி ஆறு எங்கெல்லாம் பாய்கிறதோ அந்த நாட்டை ஆட்சி செய்கிறது யாருன்னாக்கா சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அப்போது அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மலையை போற்றுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இங்கே நூல்வெளி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது ரொம்ப ரொம்ப திரும்ப கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் எந்த மரபை சார்ந்தவர்னு கேட்கலாம் சரிங்களா. எந்த மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். அடுத்து இவர் காலம் இதுவும் கேட்கலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ இளங்கோவடிகளுடைய காலம் வந்து பண்ணாக்கா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். தமிழில் முதல் காப்பியம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுதான் வந்து பண்ணாக்கா தமிழில் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. ஸோ முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படுவது எதுன்னு கேட்பாங்க, இல்லை குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுவது எதுன்னு கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அப்போ வந்து என்னக்கா திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக. அப்போது திங்களாக இருக்கட்டும், ஞாயிறாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், எல்லாமே என்னது இயற்கை. அப்போ அதை வாழ்த்ததாக தான் இந்த பாடல் வந்து என்னக்கா இடம்பெறுகிறது. அடுத்து 10வது புத்தகம். 10வது புத்தகத்தில் இங்கேயும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். இன்று எங்கும் வணிகம் எதிலும் வணிகம். பொருட்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில் தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். இன்று நேற்றல்ல, பண்டைய காலந்தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒழுங்குமுறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன. அவற்றுள் ஒன்றே மருவூர் பாக்க காட்சி. அப்போ இங்கே மருவூர் பாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் வந்து பண்ணாக்கா கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா இந்த எது கேட்கலாம் அப்படின்னாக்கா இந்த பாட்டை கேட்டு கேட்கலாம். அப்போ தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அருமுத்தும் மணியும் பொன்னும். ஸோ இந்த பாடல் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்பாங்க. இந்திரவிழா ஊரெடுத்த காதை. இந்திரவிழா ஊரெடுத்த காதைன்னு சொல்லுவோம். இதில் தான் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு வரும். சுண்ணம் அப்படின்னா என்னென்னா நறுமணப்பொடி. சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. காருகர் அப்படின்னா நெய்பவருக்கு இன்னொரு பேர் சாலியர் அப்படின்னு சொல்லுவோம். தூசு அப்படின்னா பட்டு. துகிர் அப்படின்னா பவளம். அடுத்து வெறுக்கை அப்படின்னா செல்வம். நொடை அப்படின்னா விலை. பாசவர் வெற்றிலை விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்போர். அப்போ ஓசுனர் எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர் யார் அப்படின்னா ஓவியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மண்ணீட்டாளர். அப்போ மண்ணீட்டாளரை யாரை சொல்கிறோன்னா சிற்பியை தான் மண்ணீட்டாளர்னு சொல்கிறாங்க. கிளி அப்படின்னா என்ன மீனிங்னா துணி அப்படின்னு மீனிங் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா சொல்லும் பொருளில் இருக்குது. அடுத்தது பாடலின் பொருள். ஸோ இங்கே பாடலுடைய பொருள் பாருங்கள். புகார் நகர மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருட்கள், அகில் முதலான மணப்பொருட்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர். இங்கு பட்டு, முடி, பருத்தி நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர் வாழும் வீதிகள் உள்ளன. இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வள நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன. மேலும் இவ்வீதிகளில் வேறு பல பண்டங்களின் விற்பனை நடைபெறுகிறது. 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. அப்போ வந்து பண்ணாக்க இது கொஷின் கேட்கலாம். அப்போ 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும்
கடைக்கு என்ன பெயர் அப்படின்னா கூலக்கடை. அப்போ கூலக்கடை அப்படின்றதுனா 8 வகை தானியங்கள் விற்கக்கூடிய கடைக்கு தான் கூலக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுபவரும் கல் விற்கும் வலைச்சியரும் மீன் விற்கும் பரதவரும் உள்ளனர். மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமணரும் வெற்றிலை விற்பவரும் ஏலம் முதலான 5 நறுமண பொருள் விற்பவரும் பல வகையான இறைச்சிகள் விற்பவரும் எண்ணெய் வணிகரும் இங்கு வணிகம் செய்கின்றனர். இவற்றுள் அத்தெருக்களில் பல வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. ஸோ வெண்கலம் செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொல்லர், ஓவியர், மண்பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள் ஆகியோர் உள்ளனர். பொற்கொல்லர், இரத்தின வேலை செய்பவர், தையற்காரர், தோல்பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டையாலும் பொம்மைகள் செய்பவர் ஆகியோர் உள்ளனர். இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன. குழலிலும் யாழிலும் குரல் துத்தும் கைக்கிளை உலை இலி விலரி தாரம் எனும் 7 வகை இசைகளை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெருமானர்களின் இருப்பிடங்களும் உள்ளன. அப்போ 7 இசைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரிகம பதனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த 7 இசைகளை இசைக்கக்கூடியவங்களும் அங்கே இருக்காங்க. இவர்களுடன் மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர், பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளன. இவை அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன. ஸோ இங்கே இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கண குறிப்பில் வண்ணமும் சுண்ணமும் எண்ணும்மைகள். அடுத்து பயில் தொழில்னாக்கா வினைத்தொகை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கியன்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்குங்க. அடுத்து ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு. அப்போ சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணிமே கலைப்புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான் வாசக கீத்தான், திளையாட குண்டலகே சிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குது. இந்த ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு இதை எங்கே இடம்பெற்றிருக்குனாக்கா திருத்தணிகை உலால இடம்பெற்றிருக்கு. இது எங்கே இடம்பெற்றிருக்குன்னா திருத்தணிகை உலால இடம்பெற்றிருக்கு. அடுத்து காவேரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்க மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர். அப்போ வந்து பண்ணாக்கா கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைய எந்த வழியாக சென்றனர் அப்படின்னா திருவரங்க மற்றும் உறையூர் வழியாக. தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் வழியாக மதுரை செல்லலாம். அப்போ தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கமாக சென்றால் மதுரையை அடையலாம். இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் வழியாக மதுரையை செல்லலாம். இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. அப்போ இந்த திருமால் குன்றம் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அழகர் மலையை குறிக்கிறது. அடுத்து அவ்வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம். கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார். இது கொஷின் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க நிறைய டிஎன்பிசியில். அப்போ கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லுவோம். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், எங்கே பாருங்கள் சுருளிமலை. அப்போ நெடுவேல் குன்றம் அப்படின்றது சுருளிமலையையும் திருமால் குன்றம் அப்படின்றது அழகர் மலையையும் குறிக்கிறது. சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தாள். அடுத்து
உரைப்பாட்டு. ஸோ மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. அப்போ உரைப்பாட்டில் மடை என்பது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வரும் ஒரு தமிழ் நடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகி வயலில் பாய்ச்சுவது உரைமடை பாட்டு. உரைப்பாட்டு மடை அப்படின்னு பேர். அடுத்து ஸோ சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திரவிழா ஊரெடுத்த காதை இதிலிருந்து இப்பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். ஆல்ரெடி 6வது புக்கிலே நம்ம பார்த்துட்டோம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறது. இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அப்போ மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். அதே மாதிரி புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. அப்போ 3 காண்டங்கள் 30 காதைகள். அப்போ 3 காண்டங்கள் அப்படின்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். அடுத்து மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. அப்போ இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தை என்ன சொல்கிறாங்க? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையுடைய ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகில் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்பர். அப்போ வந்து பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீத்தலை சாத்தனார். இந்த சீத்தலை சாத்தனார் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா கோவலன் கண்ணகியின் கதையை கூறி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? இளங்கோவடிகள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகிட்ட சொல்கிறாரு. இளங்கோவடிகள் தான் அந்த செய்யுளை இயற்றுறாரு. அடுத்தது அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யார் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்பர். அப்போ நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காப்பியத்தை அவர் படைக்கிறார். சரிங்களா? இது வந்து பண்ணாக்கா 10th புக்கு. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது 6th 10th முடிஞ்சிருது. ஸோ இதுக்கே வந்து பண்ணாக்கா நம்ம 17 மினிட்ஸுக்கு மேலே தாண்டிடுச்சு வீடியோ. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் வந்து பண்ணாக்கா பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப கொஞ்சம் டைம் கரெக்டாக ஃபுல் டைம் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா நம்ம அடுத்த பார்ட் வீடியோவாக போடுறேன். +2 புக்கில் இருக்குது. நன்றி, வணக்கம்.